Okay, students. Chapter 13 Warehousing Part 2 Types of Warehousing. Okay. Warehousesல என்னெல்லாம் types இருக்குன்னு பார்க்கலாம். Okay. Warehousing can be classified as follows. On the basis of ownership. On the basis of ownership. Second one, on the basis of commodity storage. அதாவது ஓனர்ஷிப், அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அடிப்படை, அதாவது உரிமையின் அடிப்படையில் இருக்குது. அதர்வைஸ் செகண்ட் ஒன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோரேஜ், ஒரு பண்டங்களோட தன்மைகளை பொறுத்து. சரியாடா? இப்போ ஓனர்ஷிப்னா ப்ரைவேட் கம்பெனி, அதாவது ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, பப்ளிக்கு, கோஆபரேட்டிவ் இவங்களோட வேர் ஹவுசஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வருது தான் அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ், அதாவது பொருட்கள். கமாடிட்டிஸ்னால் பண்டங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பண்டங்களோட நிலை தன்மைகளை பொறுத்து ஒவ்வொரு வேர் ஹவுசஸ் இருக்குமாமா. ஓகேவா? அந்த மாதிரி, அதாவது ஜென்ரல் வேர் ஹவுசஸ், ஸ்பெஷல் கமாடிட்டிஸ், இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. இப்போ தட்ப வெப்பநிலை, ஒரு ப்ரெஷபிள் குட்ஸ்னு அழுகக்கூடிய பொருட்களுக்கு ஒரு வேர் ஹவுஸ் தேவை. அதே மாதிரி பேராமெடிக்கல்னு மருத்துவ பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு வகையான வேர் ஹவுசஸ் தேவை. அந்த மாதிரி. ஓகேவா? அந்த பேஸில் வர்றது தான் அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோரேஜ். ஒரு பொருட்களோட தன்மையை பொறுத்து வேர் ஹவுசஸ் வரும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேர் ஹவுசஸ், கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ், பப்ளிக் warehouses, cooperative warehouses, bonded warehouses, institutional warehouses, distribution central warehouses. Okay va? Okay, let's see one by one. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோரேஜில் ஜென்ரல் வேர்ஹவுசஸ், ஸ்பெஷல் கமாடிட்டிஸ் வேர்ஹவுசஸ், கோல்ட் ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர் வேர்ஹவுசஸ், climate controlled warehouses. Okay, let's see one by one. First one is here on the basis of ownership. Okay va? Ownership baseல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைவேட் வேர்ஹவுசஸ். ப்ரைவேட் வேர்ஹவுசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பண்டக காப்பகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கடா. இந்த வகையான வேர்ஹவுசஸ் என்ன பண்ணணும்னா தனக்கு தேவையான, இப்போ ஒரு தனியார் நிறுவனங்கள் தனக்கு தேவையான வேர்ஹவுசஸை அவங்களே கட்டி அவங்களோட ப்ரொடக்ஷனை மட்டும், அவங்களோட ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்களா. ஓகேவா? மற்றவங்க யாரும் அங்கே வர முடியாது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரினா ஒரு ஃபேக்ட்ரி அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஏ பிரைவேட் வேர் ஹவுசஸ். செகண்ட் ஒன் கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ். தே ஆர் ஏ கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த கவர்மெண்ட். இது யார் கிரியேட் பண்ணுறா? கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி, இப்போ அரசு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களோட, அதாவது ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், தேர் ஏ சர்வீஸ் மோஸ்ட்லி அவைலபிள் டு கவர்மெண்ட் ஒன்லி. கவர்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணும். டீட்டெயில்டு ஸ்டடி ஆன் த ஆல் த எபோவ் வேர் ஹவுசஸ், அதாவது என்ன டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லெசனில். ஓகேவா? அது போக கவர்மெண்ட் ப்ராடக்டை மட்டும்தான் அங்கே வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் ஏ கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ். சி பப்ளிக் வேர் ஹவுசஸ். பப்ளிக் வேர் ஹவுசஸ்னால் பொது பண்டக காப்பங்கள். இட் இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக் அட் லார்ஜ். பொதுமக்களுக்காக இது ஓப்பன் பண்ணுறாங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், எஸ்பெஷலி small and medium scale units cannot afford to have their own warehouses. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இல்லைடா, சின்ன அளவில் தொழிற்சாலை வச்சுருப்பாங்க இல்லையா, சின்ன அளவில் ஸ்மால் இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அவங்களால எல்லாம் அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க அதிகமாக பணம் போட்டு வேர் ஹவுசஸை கட்ட முடியாது. ஓகேவா? அவங்களுக்காகவே இந்த பப்ளிக் வேர் ஹவுசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பொதுமக்களுக்காக. அப்போ அங்கே கொஞ்சமாக அவங்க ரெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். அதனால தான் பொதுமக்களுக்காக இவங்க கட்டியிருக்காங்க, பப்ளிக் வேர் ஹவுசஸ் நடத்துகிறாங்களாம். தே மே பி ஓன்டு பை த இண்டிவிஜுவல் ஆர் சம் ஏஜென்சி. ஏதாவது சம் ஏஜென்சி அதை தயாரிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க கட்டி விட்டு பல நிறுவனங்கள், சின்ன சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்காக, ஸ்மால் ஸ்கேலில் செய்கிறாங்க இல்லையா, சிறு குறு வணிக நிறுவனங்களுக்காக இது தொடங்கியிருக்காங்களாம். சம் ஏஜென்சி இந்த மாதிரி தொடங்கி அவங்களுக்காக வாடகை மாதிரி. தீஸ் வேர் ஹவுசஸ் ஆப்ரேட்டர் ஆஸ் பர் த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபார்ம்டு த கவர்மெண்ட். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டில். சரியா? பதிவு செய்யப்பட்டு இருக்கும். கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் இவங்க நடப்பாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன வணிகர்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஏ பப்ளிக் வேர் ஹவுசஸ். ஓகே, நெக்ஸ்ட் cooperative warehouses. They are warehouses owned and managed the marketing cooperative. அதாவது கூட்டுறவு சங்கங்கள் பற்றி நம்ம லாஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம் இல்லையா, ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருக்கோம். சங்கங்கள் இருக்கும் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் சங்கங்கள் நடத்தக்கூடியதான். மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நடத்துவாங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சருக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். தே ஆர் ஏ செட்டப் ஏ ப்ரொவைட் வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் டு தர் மெம்பர்ஸ். அவங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து மெம்பர்ஸ்க்காகவே தொடங்கப்பட்டது தான் கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுசஸ். அவங்க விவசாய குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, விவசாய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வேர்
வேர் ஹவுஸில் போய் அவங்களோட தயாரிப்புகளை கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. எக்ஸாம்பிள் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NCDC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? திஸ் இஸ் கால்ட் கோஆபரேட்டிவ் வேர் ஹவுசிங். நெக்ஸ்ட் பாண்டட் வேர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாண்டட் மீன்ஸ் பிணைய காப்பு பண்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா அதாவது பாண்டட் வேர் ஹவுசஸ் ஆர் தோஸ் வேர் ஹவுசஸ் விச் ஆர் லைசன்ஸ்டு பை த கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி நடத்துவாங்க. டு அக்செப்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் இம்போர்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா இறக்குமதி செய்யறாங்க இல்லையா, என்ன சொல்றாங்கன்னா வேற நாட்டில இருந்து இறக்குமதி செய்யறாங்க நம்ம நாட்டுக்கு. அப்போ அந்த பொருட்களை கொண்டு வந்து பாண்டட் வேர் ஹவுஸ்ல வைப்பாங்க, பிணையமா வச்சிருவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் விச் ஆர் நாட் கிளியர் டியூ ஆன் நான் பேமெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் நம்ம கட்டுவோம் இல்லையா, வேற நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பொருள் தயாரிப்பு பொருள் வந்துச்சு, என்டர் ஆயிருச்சுனால என்ன கொடுக்கணும், கஸ்டம்ஸ் கட்டணும். கஸ்டம்ஸ் டியூட்டின்னு என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா, சுங்கவரி. நம்ம பைக்கெல்லாம் போனால் பைக் லாரி கார்ல எல்லாம் நீ டிராவலிங் பண்ணியிருப்பேன், நம்ம கஸ்டம்ஸ் கட்டியிருப்போம், பார்த்திருக்கியா? டோல்கேட் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்ம டோல்கேட் இருக்கும், அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும். கஸ்டம்னா சுங்கவரி. அந்த ஊருக்கு போகும்போது நம்ம அங்கங்கே என்னது டிராவலிங் பண்ணும்போதும் சரி அந்த ரோடுக்கு நம்ம சுங்கவரி கட்டுவோம். அந்த மாதிரி அவன் சுங்கவரி நம்ம நாட்டுக்கு அவன் பொருட்களை உள்ள கொண்டு வரணும்னா அவன் சுங்கம் நமக்கு வரி கட்டணும், கஸ்டம்ஸ் கட்டணும். அது வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டட் வேர் ஹவுசஸ்ல தான் இருக்கும் பொருள் அப்படிங்கிறாங்க. பை தர் இம்போர்ட்டர் பிராண்டிங் can be undertaken in the warehouses itself. Bank loans can be obtained by a submitting. நீங்கள் கொண்டு போய் வச்சா அங்கே ரெசிப்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கூட நம்ம அதாவது லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. warehouses collateral security. Strict supervision and control is imposed by a customs authorized on their operation the functioning அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே சுங்கவரி பிணைய காப்பு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ரசீது வாங்கிட்டா அது மூலமாக அவன் என்ன பண்ணலான்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கில் அவன் லோன் வாங்கலாம். எப்படி வாங்குவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை கோடிக்கணக்கான பொருட்கள் நம்ம நாட்டில் தான் அவன் வச்சிருக்கான் அப்படின்னு ரசீது கொடுப்பாங்க. எங்கன்னா பாண்டட் வேர் ஹவுசிங்கில் அந்த ரசீது வச்சு அவன் என்ன தருவானா, இந்த பொருட்கள் இவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவான், அவன் பேங்க்காரன் இவனுக்கு லோனும் கொடுப்பானாமா. அந்த மாதிரி கூட லோனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் பாண்டட் வேர்ஹவுசஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் வேர்ஹவுசஸ், அதாவது நிறுவன முறை பண்டக காப்பகங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பாடிஸ் ஹாவ் தர் ஓன் வேர்ஹவுசஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த நேச்சர் தர் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நிறுவனங்கள் பேங்க்ஸாக இருக்கட்டும், ரயில்வேஸ் எக்ஸெட்ரா, அதாவது வங்கி நிறுவனமாக இருக்கட்டும், அதாவது ரயில்வே துறை நிறுவனம், இவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வங்கிகள் இன்னும் அவங்களுக்கு வர பண்டல்ஸாக இருக்கட்டும், பணம் எதுவாக இருக்கட்டும், அவங்க என்ன சேஃப்டி பண்ண, அதாவது என்ன சொல்கிறது நகைகளாக இருக்கட்டும், ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் நிறையா வரும். ஹேவ் தர் ஓன் வேர் ஹவுசஸ் கண்டக்டிங் தர் ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓனாகவே சொந்தமாகவே ஒரு வேர் ஹவுசஸை நிறுவிக்குவாங்களாம். ஓகேவா? கண்டக்டிங் தர் ஆக்டிவிட்டீஸ். வேரியஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ஆல்சோ மெயின்டெனன்ஸ் வேர் ஹவுசஸ் ஃபார் ஸ்டோரிங் தர் கூட்ஸ் which are not to be dispatched and received. ஒரு சில வகையான அவங்களுக்கு அந்த தொழில் ரக சார்ந்த, அதாவது ரயில்வே துறைக்கு தேவையான பண்டங்களுக்கு தேவையான காப்பகங்களை அவங்களே நிறுவிக்கிறாங்களா. சரியா? அப்போ போக்குவரத்து முகமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டக காப்பகங்கள் அவங்களே தயாரித்து, அதாவது கட்டிக்கிறாங்க. அவங்களோட சரக்கு அனுப்புறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், அதுக்காக டிஸ்பேட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க அந்த வேர் ஹவுசிங் மூலமாக நடத்திக்கிறாங்களா. திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்டிடியூஷனல் வேர் ஹவுசஸ். நிறுவன முறை, ரயில்வே துறை, வங்கித்துறை, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கான ஒரு வேர் ஹவுசஸை அவங்களே உருவாக்கிக்கிறாங்களாமா. அது மூலமாக அவங்க ரிசீவ் பண்ணுறது, டிஸ்பேட்ச் பண்ணுறது அவங்களே பண்ணிக்கிறாங்களாம். திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்டிடியூஷனல் வேர் ஹவுசஸ்டா. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர் ஹவுசஸ். விநியோக மைய பண்டக காப்பகங்கள். தட் மீன்ஸ் விநியோக மையம் அப்படின்னா கூட்ஸ் விச் நீட் டு பி டெம்பரரிலி ஸ்டோரேஜ். டெம்பரரிலியாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது. சரியா? ஃபார் 1 or 2 days so that they can be distributed to other office or customers or storage in a distribution center. ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், டிஸ்பியூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து கொண்டு போய் நம்ம ட்ராவலிங்லேயே இருக்க முடியாது. அப்போ ஸ்டோரேஜில் இறக்குமதி செஞ்சு அப்போ என்ன பண்ணலாம், அந்த வேர் ஹவுசஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர் ஹவுசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 நாள் 2 நாள் அங்கே வச்சு நம்ம யாருக்கு சப்ளை பண்ணணுமோ அவன் பணம் கொடுக்குற வரைக்கும் அங்கேயே வச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம ரசீதை கொடுத்துட்டா அவன் போய் என்ன பண்ணுவான், அந்த சென்டரில் போய் அவன் ரீச் பண்ணிக்குவான். இவங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க, அந்த குடோன்காரங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. தே ஆர் ஓன்டு பை த மேனுஃபேக்சரர் ஆர் ஹோல்சேலர். அதாவது தானிய வகைகள், சேமிப்பு, இதெல்லாமே சேமிப்பு என்ன சொல்கிறது, மூடிய சேமிப்பகம், குழி சேமிப்பகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏரியாஸில், அந்த மாதிரி இடங்களில் இந்த வேர் ஹவுசஸ் இருக்கும். நமக்கு 1 நாள் 2 நாள் டைமுக்கு அந்த வேர் ஹவுசஸ் வாடகைக்கு விடுவாங்களாம். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட்
டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர்ஹவுசஸ். ஓகேடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோரேஜ், அதாவது பண்டங்களோட தன்மை அடிப்படையில் இருக்குது. பி பார்க்க போகிறோம். ஜென்ரல் வேர்ஹவுசஸ், இதில் பார்த்தீங்கன்னா பொது பண்டகங்கள். இது பார்த்தீங்கன்னா they are ordinary warehouses which are useful for storing most of the dry fruit, grains, fertilizer, etc. என்ன பண்ணுறாங்க, இது உலர்ந்த தானியங்கள், உரங்கள், இதெல்லாமே அதிகமான அளவு சேமிக்கிறதுக்காக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேடம்மா, இந்த மாதிரி பொருட்களை வந்து சேமிப்பு வச்சுக்கிறாங்க. அதாவது என்னென்னா உலர்ந்த திராட்சையாக இருக்கட்டும், உலர்ந்த பொருட்கள், தானிய வகைகள், இந்த மாதிரி சேமித்து வைக்கிறதுக்காக இந்த ஜென்ரல் வேர்ஹவுசஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அங்கே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அகெயின்ஸ்ட் ரேட், இன்செக்ட், பூச்சிகளாக இருக்கட்டும், எலி தொல்லையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஜென்ரல் வேர்ஹவுசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். சரியாடா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கமாடிட்டிஸ் வேர்ஹவுசஸ். ஸ்பெஷல் கமாடிட்டிஸ் அதாவது சிறப்பு வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. தீஸ் வேர்ஹவுசஸ் ஆர் ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் த ஸ்டோரிங் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கமாடிட்டிஸ். ஒரு சிறப்பு வாய்ந்த பொருட்கள் வைக்கிறதுக்காக. லைக் ஏ டபாக்கோ, காட்டன், ஊல். இன்னும் டபாக்கோனா தெரியும் இல்லையா, புகையிலை. காட்டன் மீன்ஸ் இன்னும் பருத்தி, இன்னும் ஊல் மீன்ஸ் இன்னும் கம்பளி. இதெல்லாம் தயாரிப்பு பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட தரம், குவாலிட்டி வந்து அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தீஸ் வேர்ஹவுசஸ் ரெடியூஸ்டு லாஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. குவான்டிட்டியும் குறையாமல் இருக்கிறதுக்காக இது தயாரிக்கப்பட்ட ஒரு வேர்ஹவுசஸ்ங்கிறாங்க. கிரேட் எக்ஸ்டென்ட் ஸ்டோரேஜ் பெட்ரோல் அண்ட் ஆயில் ரெக்வயர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெர்டிக்கல் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொருட்களும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் பெட்ரோலாக இருக்கட்டும், அதர்வைஸ் இன்னும் ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி பொருட்களை சேமிப்பதற்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உருளை சேமிப்பு, செங்குத்து சேமிப்பு அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இன்னும் சிலிண்டர், வெர்டிக்கல் மீன்ஸ் செங்குத்து சேமிப்பு. சிலிண்டர்னா சிலிண்டர் இன்னும் டேங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே அதுலெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி தேவைப்படுற பொருட்களை இன்னும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவாங்களா. திஸ் இஸ் கால்ட் ஏ ஸ்பெஷல் கமோடிட்டிஸ் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. சி பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர் வேர்ஹவுசஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தது தானடா. ஓகே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னும் டெம்பரேச்சர், இன்னும் ரெஃப்ரிஜரேட்டர்னா ஜில்லுனே வச்சுக்குவாங்க. எந்தெந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரெஷபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக்ஸு, பட்டரு, ஃபிஷ்ஷு, மீட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகக்கூடிய பொருட்கள். அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, ரெஃப்ரிஜரேட்டர் கூலாகவே இருக்கும் அந்த வேர்ஹவுஸ். கோல்ட் அதாவது ரொம்ப கோல்ட் ஸ்டோரேஜ் வித்தவுட் டெஸ்ட்ராயரைசேஷன், அதாவது அழியாமல் இன் குவாலிட்டி, அழியாமல் குவாலிட்டியாக அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கேன் பி மேட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஒரு 1 இயர் இருந்தாலும் சரி, அந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ப்ராடக்ட்டை தயாரித்து 6 மாதம் ஆனாலும் கெடாத மாதிரி ப்ராடக்டை வச்சுக்குவாங்களா அவங்க. சரியா. ஓகே. திஸ் இஸ் ஏ கோல்டு ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர் வேர்ஹவுசஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு கிளைமேட் கண்ட்ரோல் வேர்ஹவுசஸ். தட் மீன்ஸ் தட்ப வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி பண்டக காப்பகங்கள் இருக்குதாமா. த கண்ட்ரோல்டு கிளைமேட் என்வரான்மெண்ட் கேன் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் எ மெட்டபாலிசம் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். பார்த்தீங்கன்னா அதோட மெட்டபாலிசம் அப்படின்னு என்ன, வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் வந்து வெங்காயம் ஆனியன் வச்சுருந்தா அது என்ன ஆயிருன்னா அதுலேருந்து ஒரு புல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது என்ன சொல்கிறதுனா அதோட மெட்டபாலிசம், அதோட தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் இருக்குது யூஸ் பண்ணாமே இருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் முளைக்கட்டிய தானிய வகைகள் பார்த்திருக்கியாடா. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சமாக தண்ணி பட்டுச்சுனாலே என்ன ஆகும்னா அது ஒரு செடி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மெட்டபாலிசம் மாறாமல் இருக்கிறதுக்காக சில கிளைமேட்காக தகுந்த மாதிரி கிளைமேட் எந்த ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ப்ராடக்டை வச்சுருந்தா அந்த குவாலிட்டி லாஸ் ஆகாமல் அதே மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேர்ஹவுசஸ் தான் கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர்ஹவுசஸ். ஓகேடா. வெஜிடபிள் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல்டு environmented the delicate products such as the dirt free facilities in these warehouses. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பகங்களில் அதோட வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படாமல் மாசுபடாமல் ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையை மிருதுவான ஒரு பொருட்கள் கிடைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர்ஹவுசஸ் இருக்குது அப்படிங்கிறாங்கடா. ஓகேடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் வேர்ஹவுசஸ். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா தானியங்கி பண்டக காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் automated facilities which can be handled several hundreds and kilograms product. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல 100 கிலோ எடை இருக்கிற சரக்குகளை பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்க முடியுமா, அதர்வைஸ் எம்ப்ளாயிஸ் வச்சு தூக்க முடியுமா, தூக்க முடியாது. தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் மெஷின், பெரிய பெரிய மெஷினை வச்சு பல 100 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி இப்படி தூக்கி அப்படி அசால்ட்டாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேர்ஹவுசஸ் தான் ஆட்டோமேட்டட் வேர்ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா. அதான் கொடுத்துருவாங்க. At a time inside the warehouse premises, physical distribution activities are carried out by a moving product filled pallets
platform that hold large amount of your product. It is requires huge investment, large technology and large turnover goods. இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் டெக்னாலஜி இருக்கணும், ரொம்ப பெரிய முதலீடு செஞ்சுருக்கணும், நவீன தொழில்நுட்பம் வேணும், பெரிய அளவு சுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கணும், நிறுவனம் வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது வந்து லார்ஜ் டேர்ன் ஓவர் குட்ஸ், பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி இல்லையா, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? தட்ஸ் ஆல். இதோட நம்ம டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுடா.